கரூர்ல ரொம்பவே துயரமான சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தின் போது 39 பேர் பலியாகி இருக்காங்க. இதுக்கு பின்னாடி நம்ம சேனலுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பதிவு செய்ய போறோம். இந்த வீடியோல இந்த சம்பவம் நடந்ததுக்கு யார் காரணம்னு நாம நினைக்கிறோம் அப்படிங்கிறத பேசப் போறோம். எடிட்டிங் பெருசா பண்ணல. ஸோ கண்டுக்காதீங்க. திக்கி திணறி தான் பேசுவேன். அண்ட் எடிட்டிங் கம்மியா தான் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கரூர்ல தவைக்க தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. அவருடைய பேச்சை எல்லாருமே ஆர்வமா கேட்டுட்டு இருந்தாங்க. நானும் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா எப்போதும் இல்லாத அளவிற்கு அதிக இடைஞ்சல்கள் வந்துச்சு. பேசிட்டு இருக்கும்போதே ரொம்ப கூட்டம், அதிக அளவில் கூட்டம். கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேராச்சும் கூடியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அதுக்கு நடுவுலயே ஆம்புலன்ஸ் வந்துருந்துச்சு. அதுல பேச்சு தடைப்பட்டுச்சு. அவரே சொல்லியிருந்தாரு வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பேச்சை கண்டினியூ பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலி பெருசா தான் பேசணும்னு நினைச்சிட்டு வந்திருக்காரு. பட் நிறைய அசம்பாவிதம் நடந்துச்சு. ஆம்புலன்ஸ் போனதுக்கப்புறமா இந்த பக்கம் அவருடைய வண்டிக்கு பக்கத்துலேயே ஒருத்தவங்க மயக்கம் போட்டாங்க. இவர் தண்ணி பாட்டில் எடுத்து வீசியிருந்தார். ஸோ அது நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கூச்சல், குழப்பம் எல்லாம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இவரும் அவசர அவசரமா பேசினாரு. இடையில மட்டும் கொஞ்சம் எல்லாருமே அமைதியா இருந்தாங்க. அப்பதான் அந்த பாட்டிலுக்கு ₹10 அப்படிங்கிற பாட்டெல்லாம் பாடியிருந்தாரு. அப்போ மட்டும் அமைதியா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் இன்னும் ஆகவுமே அவர் டக்கு டக்குன்னு பேச்ச நிறுத்த ஆரம்பிச்சுட்டாரு. ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவிட்டு இருந்துச்சு. எல்லாருமே மேல சொல்லியிருந்தாங்க. நிறுத்திக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களும் நிறுத்திட்டாரு பேச்ச. அப்புறம் ஆதவ் அர்ஜுனா மேல சொல்லியிருந்தாரு, "ஒரு பொண்ண காணோம். அது நீங்களே பேசி கண்டுபிடிச்சு குடுத்துருங்க. அனௌன்ஸ் பண்ணிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்குமே அவர் பேசியிருந்தாரு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்காத கூட்டங்கள் நடந்த எக்கச்சக்க குழப்பங்கள் இந்த ஒரு சம்பவத்தப்போ நடந்திருந்துச்சு. ஸோ அதுவே நிறையா சந்தேகங்கள நமக்கு கிளப்பி இருந்துச்சு. அது முடிஞ்சு ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, டக்குன்னு நியூஸ் சேனல் இன்னொரு லைவுக்கு போறாங்க. என்னடான்னு பார்த்தா, கரூர் அரசு மருத்துவமனையில நிறைய ஆம்புலன்ஸ் வந்துட்டுருக்கு. நிறைய பேர் அட்மிட் ஆயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்திலிருந்து வர வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே மரணங்கள் அறிவிக்கப்படுது. 2 உயிரிழப்புன்னு சொல்றாங்க. 3 உயிரிழப்பு, 4 உயிரிழப்புன்னு போயிட்டு இருக்கும்போதே டக்குன்னு அவசர கூட்டத்தை எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் பண்றாரு. அந்த மரணங்கள் நடந்துட்டு இருந்த அதே வேளையில பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. லைவ் போடுறாரு. அவர் எல்லாத்தையுமே பார்க்குறாரு. இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. நான் ஏன் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, இதெல்லாம் வரிசையா இப்படி தான் நடந்துச்சு. ஸோ எல்லாருமே வராங்க. டக்குன்னு அமைச்சர்கள் வராங்க. அதிமுகவை சார்ந்தவர்கள் வராங்க. இந்த சைடு நாம் தமிழர் ஒரு மாநாடு நடத்திட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல அவர் சொல்றாரு. அ ஆனா டக்குன்னு அமைச்சர்கள் எல்லாருமே வராங்க. ஸோ இது யாருக்கு பொறுப்பு? அப்புறம் கடைசியில பார்த்தீங்கன்னா, 39 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நள்ளிரவில தெரிவிக்கப்படுது. அதுக்கு மேல எண்ணிக்கை கூடும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் 39ன்னு தான் நம்பர்ஸ் இருக்குது. மேபி 40ஆ அது உயரலாம்னு நினைக்கப்படுது. ஸோ இதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி பார்க்கும்போது, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்ம காணொளிகள்ல பார்த்தீங்கன்னா, எல்லா கட்சிகளுக்கும் ஆதரவாகவும் போட்டிருப்போம். முக்கியமா விஜய் அவர்களுக்கு அதிகமாவே ஆதரவா போட்டிருப்போம். என்னுடைய வயசுல அதிகமா நீங்க பார்த்துருப்பீங்க. அ அது உண்மதான். ஆனா இப்போ இந்த சம்பவத்துல விஜய் அவர்களுக்கு ஏதாவது உடந்தை இருக்கான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அது சத்தியமா தெரியல. அவர் வராரு, எப்பவும் போல வந்தாரு, எப்பவும் போல பேசினாரு. கூட்டத்த பார்த்துட்டு டக்குன்னு முடிச்சுட்டும் கிளம்பிட்டாரு. ஆனா எனக்கு இது யார் மேல சந்தேகம் இருக்குன்னு சொல்ல முடியல. ஏன்னா யார் மேலயும் சந்தேகப்பட முடியாது. ஆனா கரூர்ல மட்டும் இப்படி நடக்கும்போது, அங்க உள்ள ஏதாவது வேலைகள் நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுது. ஏன்னா நெறைய சலசலப்புகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. குறுகிய அளவுல இடம் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா தரப்புலேருந்து குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அண்ட் டிஎம்கேலேருந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, விஜய் அவர்கள கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளாலேயே பார்க்க முடிஞ்சுச்சு. ரொம்ப குறுகிய இடத்துல 20 பேருக்கு மேல கூடியிருந்தாங்க. கண்டிப்பா மூச்சு திணறல் ஏற்படும். அதனால கண்டிப்பா இறந்திருப்பாங்கன்னு சொல்லப்படுது. ஆனா இந்த அவசரமான நடவடிக்கைகள் பார்க்கும்போது கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. பேசாத நெறைய பேர் டக்குன்னு ட்வீட் போடுறாங்க. இந்த மாரி இறந்ததுக்கு வருத்தங்கள் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இஷ்யூக்கும் பேசாதவங்க இந்த இஷ்யூக்கு பேசுனாங்க. சரி, ஓகே, இது ஒரு ஃபேமஸான இஷ்யூ அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டாலுமே, இது எல்லாமே நமக்கு பதட்டத்த தருது. அரசியல் ரீதியாக விஜய் தாக்கப்பட்டாரா? இல்ல இது உண்மையான சம்பவமா? அப்படிங்கிற சந்தேகமும் நமக்கு வருது. அந்த அளவுக்கு இந்த சம்பவம் இருக்கு. ஏன்னா 39 பேர் உயிரிழந்திருக்காங்க. இது தாவேக்கா பேர்லயும், விஜய் அவர்கள் பேர்லயும் அழிக்க முடியாத ஒரு கருப்பு மையா மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். இனி அவர் எங்க சும்மா நடந்து போனாலுமே இத சொல்லி காமிப்பாங்க. இத வச்சு அவர விமர்சனம் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறாங்க. மக்கள் ஒரு கொஞ்ச நாள்ல மறக்கலாம். மேபி ஒரு 4 மாசம் கழிச்சு மறக்கலாம். ஆனா தேர்தலுக்கு
முன்னாடி யாரும் மறக்க மாட்டாங்க. தேர்தலுக்கு போகும்போது கண்டிப்பா எல்லார் மனசுலயுமே இந்த ஒரு விஷயம் நினைவு இருக்கும். இந்த மாரி இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்ன நம்ம கேட்கணும்னா, சரியான விசாரணை தான் கேட்கணும். ஒருவேளை உண்மையிலேயே கூட்ட நெரிசலால இறந்தாங்களா? இல்ல கூட்ட நெரிசல் வந்து ஏற்படுத்தப்பட்டதா வேணும்னே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் வந்துட்டு ஒரு வீடியோல சொல்லியிருந்தாரு. முன்னாடியே வந்து ஏதோ ஒரு அசம்பாவிதம் தாவேக தலைவர் அவர்களுடைய பிரச்சாரத்தில நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக விரும்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. அத உண்மையில அவங்க விரும்பவும் செஞ்சாங்க. இப்படி நடந்த உடனேயே அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து அழுகுற மாரி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. அதுவும் நமக்கு நம்புற மாரி இல்ல. இப்படி யாரும் அழமாட்டாங்க. அது நமக்கே தெரியும். அவரு பேசும்போது சொல்றாரு, "பர்மிஷன் இப்படி குடுத்தோம். கேட்டீங்களான்னு" சொல்றாரு. எந்த மைக் அவர்கிட்ட இருந்துச்சுன்னு தெரியல. ஸோ அதுவுமே நம்ம ஏற்றுக்கொள்ற மாரி இல்ல. ஒரு நடிப்பு மாரி தான் இருந்துச்சு. அது உண்மைய சொல்லியே ஆகணும். அவங்க மேல நான் பழி சொல்லல. இதுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லிட்டு. பட் இந்த அளவுக்கு நடிக்க வேணாம். சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பிரஸ் மீட் இதுவரைக்கும் வைக்கல. பிரஸ் கிட்டயும் அவர் பேசல. பிரஸ் கிட்ட தான் வந்து பேசணும். வேற வழியே இல்ல. ஏன்னா அத வச்சு நாளைக்கு பேசுவாங்க. செத்தப்ப கூட இவர் பிரஸ் மீட் கூட வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ ஏன் அவர் ஹாஸ்பிட்டல் போகலன்னு கேட்டுட்டு இருக்காங்க நெறைய பேரு. கரூர்ல இருக்கக்கூடிய போலீஸார் தான் சொல்லியிருக்காங்க. நீங்க வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இங்க இருக்க வேணான்னும் அறிவுறுத்தியிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அவர் உள்ள போறாருன்னு வச்சுக்கோங்களேன், வேணும்னே இப்ப டிஎம்கேவே முடிவு பண்ணி திடீர்னு சட்டைய கிழிக்கிறது, இல்ல அவர் மேல வந்துட்டு யாரோ திட்டுற மாரியெல்லாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மிகப்பெரிய சீன்ஸ் கிரியேட் பண்ணலாம். இல்ல அவர் உள்ள வரும்போது அவர சுத்தி கூட்டம் சேரலாம். திட்டுறதுக்குன்னே வச்சுக்கோங்களேன், திட்டுறதுக்கே கூட்டம் சேரலாம். அப்போ அங்க இன்னொரு அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் விஜய் அவர்கள் வரல. ஸோ ஏன் போல அப்படின்னு கேட்கறது வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயம் தான். சரி மக்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பிரச்சனைக்கு காரணம் திமுகவா? இல்ல அரசாங்கமா? அரசாங்கம்ங்கிறது நான் காவல்துறையை குறிப்பிடுறேன். அவங்க கரெக்டான இடம் குடுத்தாங்களா? இல்ல தாவேகாவா? தாவேகா வேணும்னே கூட்டம் கூட்டணும். அந்த கூட்டத்த கூட்டி மாஸ் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கொலைகள அரங்கேற்றி இருக்காங்களா? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா நமக்கு கிடைத்த தகவல்களின்படி எனக்கு சொன்னவங்க படி என்ன சொல்றேன்னா, மக்கள் வெள்ளத்தால இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் நெறைய பேர் சொல்றாங்க. அதோட உள்ளடி வேலைகளும் சில நடந்திருக்குன்னும் நான் கேள்விப்படுறேன். அது உண்மையா என்னன்னு தெரியல. ஆனா இந்த சம்பவத்துக்கு உரிய விசாரணை வந்து நடத்தப்படணும். ப்ரீ பிளான் மாரி தெரியுதான்னு கேட்டீங்கன்னா, லைட்டா தெரியுது. நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் இந்த நேரத்தில இறந்தவர்களின் குடும்பத்திற்கு அறம் யாதனைகள் சார்பாக நம்ம வருத்தங்களையும், இரங்கல்களையும் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப மன வருத்தமா இருக்கு. நைட்லாம் தூங்கவே இல்ல. ஒரு பக்கம் வந்து இறந்தவர்கள் குறித்து அதிகமான கவலை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் நமக்கு ரொம்ப புடிச்ச ஒரு மனிதருக்கு களங்கப் பெயர் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு மன வருத்தமும் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. ஸோ இந்த 2ஆல எனக்கு சரியா தூக்கமே வரல. வீடியோஸ் போடணுமா என்னன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுவார் விஜய் அவர்கள்? என்ன நடக்கும்? அவ்வளோதானா அவர் முடிஞ்சு போயிட்டாரா? அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனச்சுட்டு இருந்தேன். அதனால தாமதமா போறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன பொறுத்தவரைக்கும் அவர் வெளிய வந்து நல்லா பேசி, அ எல்லா இஷ்யூவுமே கரெக்ட் பண்ணணும். சரியான விசாரணைகள் பண்ணி, இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்கள கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கிறோம். அ ஸோ நம்ம பார்ப்போம் பொறுத்திருந்து என்ன நடக்குதுன்னு சொல்ட்டு. ஆழ்ந்த இரங்கல்களையும், அனுதாபங்களையும் நாம அறம் யாதனைகள் சார்பா இறந்தவர்களின் குடும்பத்திற்கு தெரிவிச்சுக்கிறோம்.